வீரர் காமராஜர் கெட்டவன் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்ப கடைசி வரைக்கும் இந்த ஸ்டோரியை பாருங்க. 100 days குட்டி ஸ்டோரியில பார்ட் 32 இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1903 தமிழ்நாட்டுல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் காமராஜர் பிறக்கிறாரு. 6 வயசு இருக்கும்போது உங்க அப்பா இறந்துறாரு. 2 வயசு இருக்கும்போது மளிகை கடையில வேலை பார்த்து உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. இதனால இவர் சின்ன வயசுல படிக்க முடியாம போயிருது. பாரதியார் மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்களை பார்த்து இவர் ரொம்பவுமே இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காரு. 18 வயசுல காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணி காந்தியோட சேர்ந்து சில ஆக்டிவிட்டி பண்றாரு. பல தடவை இவர் அரெஸ்ட் பண்றாங்க. தன்னுடைய வாழ்வு நாளை 9 வருஷம் ஜெயிலேயே ஸ்பெண்ட் பண்றாரு. அங்கேதான் இவர் அரசியலை பத்தி கத்துக்கிறாரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி இவருடைய நேர்மையை பத்தி காங்கிரஸ் மற்றும் மக்களும் இவர் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இவருடைய புகழ் இந்தியா முழுவதும் பரவுது. அப்போது இவர் ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. 1954 எலெக்ஷன்ல வின் ஆகி தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆறாரு. இவர் மாதிரி யாரும் படிக்காம போக கூடாதுன்னு 15,000 ஸ்கூலை ஓபன் பண்ணி மதிய உணவை ஃப்ரீயா கொடுத்தாரு. இதனால பல லட்சம் ஸ்கூல் பிள்ளைங்களுடைய கல்வி அறிவை திறந்தாரு. இல்லாம இவருடைய பேரு அன்னைக்கு பிரைம் மினிஸ்டருக்கு நாமினேட் ஆச்சு. ஆனா இவரோ இந்திரா காந்தி அம்மைக்கு வழி விட்டுட்டு இவர் ஒதுங்கி நின்றாரு. வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறவே இல்ல. இவர் சாகும் போது இவர்கிட்ட இருந்ததே 2-3 வேட்டி சட்டை. இவர் சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல, கார் இல்ல, வாட்ச். அதுக்கடுத்து இவர் கையில 130 ரூபாய் பணம் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப புரியுதா இவரை ஏன் ரொம்ப கெட்டவர்னு சொல்றாங்கன்னு? தங்களை எப்பவுமே கெட்டது சொல்றதாங்க இந்த உலகம். எளிய கிங் மேக்கர் ஃபார் மீ. உங்களுக்கு இவர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் இந்த ஸ்டோரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க.